மொஹரம் மாதம் என்பது ஷஹ்ருல்லாஹில் மொஹரம், அல்லாஹ்வின் மாதம் மொஹரம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ்வோடு இணைக்கப்பட்ட மாதமாக இருப்பதால் தான் இந்த மாதத்தில் மிக சிறப்புகள் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்குள் நுழைந்த அந்த முதல் நாள் தான் ஹிஜ்ரி ஆண்டின் முதல் நாள். இன்றோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்குள் நுழைந்து 1446 ஆண்டுகள் முடிந்து 1447வது ஆண்டில் துவக்கத்தில் நாம் இருக்கின்றோம். இந்த புனிதமான மொஹரமுடைய மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு வைப்பார்கள். எந்த அளவிற்கு என்றால், ரமலான் மாதத்திற்கு பிறகு மொஹரம் மாதத்தின் நோன்பை சிறந்த நோன்பு என்று சொல்லி நோன்பு வைப்பார்கள். ஏனென்றால் இந்த மொஹரம் மாதத்தில் எல்லா நபிமார்களுக்கும் பல அற்புதங்களும் சிறப்புகளும் நடந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்குள் வந்த பொழுது யூதர்கள் மொஹரம் மாதத்தினுடைய 10வது நாள் நோன்பு வைத்திருந்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களை பார்த்து, குறிப்பாக மொஹரம் மாதம் 10வது நாள் நோன்பு வைக்க காரணம் என்னவென்று கேட்டார்கள். அதற்கு யூதர்கள் சொன்னார்கள், இந்த நாளில் தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் உதவியால் அவர்களும் அவர்களுடைய சமூகம் ஃபிர்அவுனிடமிருந்து காப்பாற்றப்பட்டு ஃபிர்அவுன் கடலில் மூழ்கடிக்கப்பட்ட நாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த வெற்றிக்கு நன்றி செலுத்துவதற்காக மொஹரம் மாதத்துடைய இந்த 10வது நாளில் நோன்பு வைத்தார்கள். அதனால் நாங்கள் நோன்பை நோக்கிறோம் என்று பதிலளித்தார்கள். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களை விட நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உரிமை பெற்றவர்கள், தகுதியானவர்கள் நாங்கள் தான் என்று தங்களுடைய சஹாபாக்களுக்கு மொஹரம் மாதம் 10வது நாள் நோன்பு வைக்குமாறு கூறினார்கள். அவர்களும் நோன்பை வைத்தார்கள்.